ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேவதிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் 65, அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப கிறிஸ்பியாக வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் 65க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், நான் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணல. உங்களுக்கு நல்ல ரெட் கலரில் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணான்னா நீங்கள் சேர்க்க வேணாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் லெமனை இந்த மாதிரி நான் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு முட்டையை உடச்சி இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்து அப்புறமா நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே தண்ணி சேர்க்காமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் சேர்த்திங்களேன்னா நம்ம கலந்துருக்கிற மசாலாவும் சிக்கனும் நல்லா கோட் ஆகிட்டு உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்கிறப்போ ரொம்ப நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலா நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து வந்திருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் சிக்கன் சேர்க்குறப்போ சிக்கனில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்படியே தண்ணியோடு சேர்த்திங்களேன்னா சிக்கனும் இந்த மசாலாவும் ஒன்றா சேர்ந்து வராது. அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்போ சிக்கன் தனியாக மசாலா தனியாக உங்களுக்கு செப்பரேட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட அப்புறமா இதை ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸுக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்களான்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சி அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு அப்புறமா நம்ம ஒரு சிக்கன் பீஸாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிக்கனை எல்லாம் சேர்த்து அப்புறமும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்களேன்னா மேலே இருக்கிற சிக்கன் மட்டும் குக் ஆகிடும், உள்ளே இருக்கிற சிக்கன்லாம் குக் ஆகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா திருப்பி விடுங்க. போட்ட உடனே திருப்பி விட்டிங்களேன்னா மசாலா சரியாக குக் ஆகாமல் மசாலா தனியாக சிக்கன் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் சிக்கன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஆன அப்புறமா திருப்பி விடுங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி ரெடியாக நம்மளுக்கு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு சிக்கன் நல்லா குக்காக இருக்கும், ரொம்பவும் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் மீதம் இருக்கிற சிக்கனையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியான ரெசிபி. உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம இன்னொரு ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.